இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்ம சப்சிடி ஸ்கீமில் ஒரு 250 பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 250 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதேமாரி பிராண்டடாக நம்ம வயரிங் பைப் கொடுக்குறது, அப்படி எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்காவாக ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ வில்லேஜாக இருந்தால் கூட வில்லேஜில் நிறைய பேர் சொல்கிறாங்க, லோ வோல்டேஜ் வரும் சார், வோல்டேஜ் கட் ஆகிடும், நெட் மீட்ரு கிடைக்காது சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நெட் மீட்ரு அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் நெட் மீட்ரு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருது. 3 ஃபேஸ் நெட் மீட்ரு வந்து 1 வீக் கொஞ்சம் டிலே ஆகும், டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி. இப்போ ஒரு செக்டாரில் இல்லை அப்படின்னா இன்னொரு செக்டார்லேருந்து மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு சில ஏஇ ஆஃபீஸில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால மற்ற இடங்கள்ல எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு பூரா எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் சோலார் சிஸ்டம் நம்ம போட்டு கொடுத்து நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சோலாருக்கு வந்து சில அலுவல் பூர்வமான எதிர்ப்புகள் இருக்குது. மற்றவங்கெல்லாம் டிலே பண்ணுறாங்க அப்படின்லாம் கஸ்டமர் சொல்கிறது வந்து நாங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. 99% வந்து எல்லா ஏஎஸ்மே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியாதனால, சரியான ரிவ்யூ மீட்டிங் இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு சோலார் எனர்ஜி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.